கலாஸ் ரெசிபில இன்னைக்கு பூண்டு பொடி பண்ண போறோம். சக்தி மசாலா பூண்டு பொடி ரொம்ப பேருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 கிளாஸ் உளுத்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு பாதி வறுபட்ட உடனே கொத்தமல்லி சீடு 3 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கேற்ற வரமிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு முக்கால்வாசி வறுபட்ட உடனே எந்த கிளாஸில் உளுத்தம்பருப்பு எடுத்தீங்களோ அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் பொட்டுக்கடலை எடுத்து சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையை கொஞ்ச நேரம் வறுத்தா போதுங்க. கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு எந்த அளவுக்கு கலர் சேஞ்சாக இருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கணும். அவ்வளோதாங்க. இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 முழு பூண்டு எடுத்து அதை நல்லா தட்டி இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் பூண்டை தோலோடு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. பூண்டையும் வறுத்துட்டோம். அதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, இது கொஞ்சம் ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு எப்பையும் பொடிக்கு அரைக்கிறதோட பூண்டு பொடிக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போதாங்க நல்லாயிருக்கும். பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதாங்க, பூண்டு பொடி ரெடி. இது சூடான சாதத்தில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.